வீடியோ பார்க்க போகிறோன்னா NgRx நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் NgXோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் NgXில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம தனித்தனி எக்ஸாம்பிள்ஸோடையும் கடைசியாக நம்ம எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸோடையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் வெறும் NgXனா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் இதை மட்டும் பார்க்க போகிறோம். NgRx ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, ஆங்குலர் ரியாக்டிவ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ எதுக்காக NgRx யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, NgRx வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. நீங்கள் இதை ஆங்குலரில் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு தனி லைப்ரரி, எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆங்குலரில் இது இன்பில்ல கிடையாது, இது ஒரு தனி லைப்ரரி NgRx. நம்ம எப்படி RxJS யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இது ஒரு தனி லைப்ரரி. ஓகே, எதுக்காக NgRx? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும், எதுக்காக NgRx? NgRxனா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நத்திங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி காமர்ஸான ஒரு வெப்சைட் போகிறீங்க. லாகின் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐட்டம்ஸ் போய் ஜஸ்ட்டு சேவ் ஆகும். இது பேக் அண்ட்லேயும் நம்மளுக்கு தட் மீன்ஸ் சர்வருக்கு போகாது, நம்மளுக்கு கிளைண்ட்லேயே இருக்கும். அப்போது இந்த டேட்டாவை வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன்லையோ இல்லை பெரிய அப்ளிகேஷன் இந்த மாதிரி காமர்ஸான இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒரு ரெஸ்பெக்டிவான டேட்டாஸை மட்டும் ஒரு ரெஸ்பெக்டிவான டைமுக்கு மட்டும் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் NgRx. நிறைய பேத்துக்கு ரிடக்ஸ் தெரியுமான்னு தெரியாது. ஸோ ரிடக்ஸ் சிமிலர் டு NgRx. ஏன்னா ரிடக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் NgRx வந்துச்சு. ஏன்னா ரிடக்ஸோட அதே பிரின்சிபல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் ஸோ நிறைய பேத்துக்கு ரிடக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை சொல்கிறதுனால இங்கே யூஸ் இல்லை, பட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக NgRxனா என்னன்னா டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறோம், அதை தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாவை சர்வரில் சேவ் பண்ணாமல் ஒரு ரெஸ்பெக்டிவ் டைம் வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? NgRx யூஸ் பண்ணி. இதுதான் NgRx. NgRx நம்ம என்னென்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம NgRx யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுதான் கர்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த NgRx யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போது நம்மளுக்கு ஒரு டேட்டா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா, ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்க, நம்ம காமர்ஸே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். வந்து ஜஸ்ட் வந்து யூசர் வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, ஒரு கூடை எடுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான ஐட்டமை மட்டும் போடுறீங்க. எப்போ அது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்க்கு போகும்? உங்களுக்கு எப்போ அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களோ அப்போ உங்கள் வீட்டில் கொண்டு போய் அந்த பொருளெல்லாம் போடுவீங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு எதில் நடக்கும்? ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இந்த மாதிரி காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நடக்கும். நம்ம ஆட் டு கார்ட்டில் தேவையான ஐட்டம் போடுவோம், ரிமூவ் பண்ணுவோம், தேவைன்னா போடுவோம். ஸோ இது ஒவ்வொரு டைமும் நமக்கு சர்வரில் போய் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், ஒரு 4-5 ஐட்டம் எடுக்கிறோம். எடுத்த ஐட்டம்லாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும்? அது காம்ப்ளெக்ஸ் தான். சில டைம் அதில் ஏதாவது ஒரு ஐட்டம் வேணான்னு நீங்கள் அப்பயே ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு டைம் வரணும் நீங்கள் ஷாப்புக்கு, திருப்பி ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு போகணும், திருப்பி அந்த ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, திருப்பி வரீங்க, இன்னொரு ஐட்டம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எவ்வளோ லாங்காக இருக்கும், அன்வான்ட். அதே வந்து நீங்கள் வந்து கூடையில் எடுத்து போடும்போது அந்த கூடையில் எடுத்து போகிறதா நம்ம ஸ்டேட்டில் டெம்பரவரியாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதில் நீங்கள் பொருள் வந்து போடும்போது எது தேவையோ போடுவீங்க. நீங்கள் பில்லிங் போடும்போது வரைக்குமே உங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த டைமில் கூட ஏதாவது ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த ஃபைனலாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? ஸோ நம்மளுக்கு டைம் கன்சியூம், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே கம்மியாகும். ஸோ இதனால தான் NgRx யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டிவான பிளேஸ்க்காக நம்ம அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் NgRx யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம் தான் நான் சொன்னேன். ஸோ இவ்வளோதாங்க NgRx. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து தேவையான ஐட்டமை எல்லா டைமும் சர்வருக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ மட்டும் அந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் மிடில் ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், சம் டேட்டாஸ். அதுதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த NgRx என்னென்ன
கான்செப்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னா இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்க மட்டும் பார்த்துப்போம். என்னென்னா ரெடியூசர், ஸ்டோர், எஃபெக்ட்ஸ் அண்ட் செலக்டார், இதை மட்டும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கிற எல்லா டேட்டாவையும் எந்த டேட்டாவை நம்ம வச்சுக்கலாம், எந்த டேட்டாவை வைக்க வேணாம்னு நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் சிம்பிள் NgRx. சின்ன டயக்ராம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. நான் வந்து உங்களுக்கு ரியல் டைமாக இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ இது வந்து நம்ம டயக்ராம் வைஸாக உண்மையாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் ஒரு ஃப்ளோ பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே செலக்டார் இருக்கும். ஸோ இங்கே செலக்டார் இருக்குது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் யூசர் வந்து காம்போனண்ட்டில் ஆட் டு கார்டுன்னு கிளிக் பண்ணுறாங்க. அப்போது அதை தான் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும், ரெடியூசர்கிட்ட போய் சொல்லும், இப்படி ஒருத்தவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க, இந்த கார்டை வந்து நம்ம ஸ்டேட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெடியூசர் கேட்கும், சரி என்னென்ன வைக்கணும்னு. அப்போ ஆக்ஷன் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ரெடியூசர் அந்த டீட்டெயிலெலாம் எடுத்து என்ன பண்ணும், ஒரு மேனிப்புலேட்லாம் பண்ணிவிட்டு அது லாஜிக்லாம் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், ஸ்டோரில் சேவ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டோரில் சேவ் பண்ணதுக்கப்புறம் எப்போ அதை நம்ம பை நவுன்னு கொடுக்குறோமோ அப்போ ஆக்ஷன்லேருந்து எஃபெக்ட்ஸ் போகும். எஃபெக்ட்ஸில் இருந்து எந்த சர்வீஸ் பண்ணும், இன்சர்ட் பண்ணுமா, அப்டேட் பண்ணுமா, கெட் பண்ணுமா, இது எல்லாமே இங்கே போயிட்டு டேட்டா பேஸ்லேருந்து திருப்பி நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய டேட்டா வரும். திருப்பி அது ஆக்ஷன்கிட்ட சொல்லும், சரி நீ இப்படி கேட்ட நாங்கள் இப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி திருப்பி ஆக்ஷன்லேருந்து ரெடியூசருக்கு போய் ரெடியூசர்லேருந்து ஸ்டோர். ஸோ இதில் ஸ்டோர் தான் என்னது நம்மளுக்கு மெயின். நம்ம எப்படி வீட்டில் வந்து மளிகை சாமான் வைக்க ஒரு ஸ்டோர் வச்சுருக்கோம், அந்த மாதிரி இது ஒரு ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோரில் வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் நம்ம ரெடியூசர் மூலமாகவும் ஆக்ஷன் மூலமாகவும் நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், குவான்டிட்டியை கம்மி பண்ண முடியும். லைக் வந்து இப்போ நான் வந்து ஸ்டோரில் வச்சுருக்கேன், நான் எடுத்து யூஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அதில் குவான்டிட்டி கம்மியாகும். டைரெக்டாக ஸ்டோரில் இருக்க குவான்டிட்டியை கம்மி பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் வே டைரக்ஷன், ஒரே வழியாக தான் போகும். எதை பண்ணாலும் நம்ம ஆக்ஷன் வழியாக தான் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் NgRx எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எதுவுமே வந்து இப்போ ஒரு டிவி அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகிறோம், அதில் போய் கிச்சன் அப்ளிகேஷன்ஸ் போகிறோம். இப்போ நான் இதில் ஒரு ஐட்டமை கிளிக் பண்ணுறேன், இதை நான் ஆட் டு கார்டில் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் லாகின் பண்ணலை, ஜஸ்ட் நான் ஆட் டு கார்டில் மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ நான் இதை லாகின் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் நான் இதை வாங்கவும் இல்லை, ஆனால் ஜஸ்ட் நான் வந்து கார்டில் வச்சுருக்கேன், ஒரு விஷ்லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அப்படின்னா அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது என்னது, NgRx. சர்வருக்கும் போகாமல் கிளைண்ட்டுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் அதை மெயின்டைன் பண்ணுறது பற்றி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இதுதான் NgRx. த ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் பேக் எவ்வளோ தான் பேக் கொடுத்தாலும் நீங்கள் ஆட் பண்ண ஐட்டம் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் கார்டில் போனீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன், இது என்னோடய லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் NgRx. ஸோ எந்த மாதிரி இடத்துல NgRx யூஸ் பண்ணணும், NgRxனால் என்னென்னு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த செக்ஷன்லேயே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி NgRx இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் இருக்கிற ஸ்டோர் அண்ட் அதில் இருக்கிற ரெடியூசர், செலக்டார், இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ நீங்கள் என்ன டவுட்னாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள், NgRxனால் இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.